கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். லெட் அஸ் லுக் டு அவர் லார்ட் இன் பிரேயர். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். Today I want to share with you on the topic of bless those who curse you. Bless those who curse you. இந்த நாள் எடுக்கப்பட்ட வசனம் லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 27-28. Luke chapter 6 verses 27 and 28. வாசிக்க கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Luke chapter 6 verses 27 and 28. But I tell you who hear me, love your enemies, do good to those who hate you, bless those who curse you, pray for those who mistreat you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாகத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Jesus saying these things. He says love your enemies, சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். Because Jesus is able to say this because he set an example for us. இயேசு கிறிஸ்து இது சொல்ல முடிஞ்சது காரணம் என்னென்றால், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு உதாரணமாக நமக்கு வழியை காட்டினார். He showed us the way. He forgave everyone. எல்லாரையும் பாவிகளை ரட்சிக்க வந்தார், பாவத்தை மன்னித்தார், பாவிகளை ரட்சித்தார். அவரை நிந்திக்கிறவர்களே, துக்கப்படுத்தவர்களே எல்லாரையும் அவர் மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்மளும் கூட அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நம்ம பார்க்குறோம். He says love your enemies and do good to those who hate you. பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா இன்னொரு வார்த்தை அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, bless those who curse you, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். and pray for those who mistreat you, நிந்திக்கிறவர்களே நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார்கள். நிச்சயமாக they'll find it very difficult, and for some it will be almost like impossible to forgive someone who has hurt the person. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது அப்படியாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவோட உதாரணத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். அப்போ ஆகியால் ஆண்டவர் சொல்கிறாரு, just you have to bless those who curse you. நம்மளை சபிக்கிறவர்களை அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் நம்ம அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மளை சபிக்கிறவர்களை. ஏனென்றால் வசனம் 35 சொல்லப்படுகிறது. in verse 35 says, then your reward will be great. உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. so when we forgive and when we bless our enemies, bless those who curse us, நம்மளை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். your reward will be great. and then the second thing the Lord says, you will be sons of the Most High. உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். we will be sons of the Most High. அவருக்கு, தேவனுக்கு நம்ம பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்கிறது. ஸோ இந்த காரியத்தை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம உதாரணத்தை எடுக்கும் போனால் இயேசு கிறிஸ்துவ தான் நம்மளோட உதாரணம். ஜீசஸ் இஸ் அவர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். we need to follow the examples of Jesus in this matter. இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நம்ம கை கொள்ள இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பதாக பல காரியங்கள் செய்தார்கள். நிந்தித்தார்கள், they mocked him, they beat him, அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், தூஷணப்படுத்தினார்கள், தூஷணமான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள், துப்பினார்கள்,
அடித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். கடைசியில் சிலுவையில் அடிக்க அவர்கள் சிலுவையில் அடித்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. He didn't do any sin. There was no sin in him. அவரில் பாவம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் எல்லா உலகத்தில் இந்த எதிரிகள் கொடுக்குற எல்லா காரிய அவமானத்தை அவர் சுமந்து கொண்டாருன்னு பார்க்குறோம். பார்க்க போனால் அவர் ரொம்ப கோபமாக இருக்க வேண்டியது. ஆனால் இயேசு சிலுவையில் இருக்கும்போது என்ன சொன்னார்? What did Jesus say when he was on the cross? That makes a difference with all the people in the world. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் பார்க்க இருக்கிற வேலையில் இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமானவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து வார்த்தையில் வித்தியாசமாக இருந்தது, அவர் வாழ்க்கையில் வித்தியாசமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் என்ன சொன்னார்? What did Jesus say in Luke chapter 23 verse 34? He says, Father, forgive them, for they do not know what they are doing. Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். Forgive them. That's what he said. That's what Jesus exactly said. Forgive them, Father. Even they have cursed upon me. Even they have thrown all the abuse upon me. எல்லா விதமான தகாத வார்த்தைகளை போட்டு நீ அடித்து, என்னை துக்கப்படுத்தி, என்னை வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, பிதாவே அவர்களை மன்னிங்க, பிதாவே அவர்களை மன்னிங்க என்று சொல்றாரு. இன்னைக்கு நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் போது, நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது, நம்ம எதிரிகளை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God's presence and his peace will come upon us. When we forgive them, God will bless us. நம்ம பிறரை அவர்களை எதிரிகளை ஆசீர்வதிக்கும் போது, நம்மளை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். The Lord will bless us when we begin to bless and forgive those who hurt us. நம்மளை துன்பப்படுத்துறவர்கள், நம்மளை வேதனைப்படுத்துறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன் நம்ம மேல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God will be on our side. கர்த்தர் நம்ம பக்கத்துல இருப்பார். God will be on our side. The Lord will be on our side. When we start forgiving people, when we start blessing people, God's presence will be around us and upon us. நம்ம மேல கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today many of us lose the blessings of God because we tend to hold back. நம்ம அநேகர் நம்ம கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறோம். ஏனென்றால் அநேக வேளையில் அந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்க காரணம் என்ன? பிறரை ஆசீர்வதிக்காதபடி, பிறரை மன்னிக்காதபடி நம்ம மேல அந்த ஆசீர்வாதம் வராதபடி தடையாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தில், கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட நாம் சொல்றோம், Forgive us as we forgive those who sin against us. எங்களை மன்னிங்க, நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்கள் பாவ குற்றங்களையும் எங்களுக்கு மன்னிங்க என்று நம்ம ஜெபிக்கிறோம். There is a prayer we ask God. As we forgive others, God forgive me. As I do good to others, do good to me, Lord. As I bless others, Lord, bless me, Lord. That's my prayer. That's our prayer every Sunday. And praise God. God hears our prayer. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். He is a powerful and wonderful God that he is able to do far more than what we ask. நம்ம கேட்கிறதுக்கும் நினைப்பதுக்கும் மேலாக செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. We don't lose anything if we bless our enemies. நம்மளுடைய எதிரியாளிகளை நம்ம ஆசீர்வதித்தோம் என்றால் நம்ம எதையும் இழந்து போகிறதில்லை. நம்மளை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்ம எதையும் இழந்து போகிறதில்லை. We do not lose anything because our God is a God who gives. நம் தேவன் கொடுக்கிற தேவன், அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறரை மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. So just bless them no matter how bad they are. எவ்வளோ துக்கமான காரியம், எவ்வளோ பொல்லாதான காரியம் செய்திருக்கலாம். They may have done great hurt to you, but just bless them and forgive them so that our Lord can bless us, so that we can be his children. அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்படி நம் பிறரை ஆசீர்வதித்தே செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வருஷங்களாக சில பேர் அந்த வேதனையில் மன்னிக்க முடியாத, ஆசீர்வதிக்க முடியாமல் வேதனையில் இருந்து
அவங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். They have lost their blessings which they are supposed to get it because they have not released the blessing. They have put everything within themselves. They hurt themselves. அவர்களுக்குள்ளேயே வைத்து தன்னையே அவர்கள் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், just let go, release the blessing upon the people, your enemies, those who curse you, bless them, the Lord says, so that I can bless you abundantly. உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கூட வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். God has promised us the blessings given to Abraham. And it is through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக. கலாத்தியர் 3:29, Galatians chapter 3:29 says, if you belong to Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. If we belong to Christ, நம்ம கிறிஸ்துவோடையராக இருந்தோம் என்றால் நாம் ஆபிரகாமோட சந்ததியாக இருக்கிறோம் என்று வாக்குத்தத்தத்துக்கு உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். வாக்குத்தத்தத்துக்கு உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்து மூலியமாக ஆபிரகாம் கொடுத்த வந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று இந்த கலாத்தியர் புத்தகத்தில் 3வது அதிகாரம் வசனம் 29 சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாட் அ கிரேட் ப்ராமிஸ். வாட் இஸ் த ப்ராமிஸ் தட் காட் கேவ் ஆபிரகாம்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் அப்படி கொடுத்தார்? Genesis chapter 12 verse 2 and 3. ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 2-3. அதில் பார்த்தோம் என்றால் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லியிருந்தாரு ஆபிரகாமுக்கு. அதில் நான் ஒரு சில வார்த்தையை நம்ம பார்ப்போம். I will make you into a great nation. ஒரு பெரிய ஜாதியாக நான் உன்னை ஆக்குவேன் என்று சொன்னார். I will make you a great nation. பெரிய ஜாதியாக. You will spread everywhere. You will fill the earth. பெரிய ஜாதியாக என்னை ஆக்குவேன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 2வதாக ஆண்டவர் சொன்னார், I will bless you, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. 3வதாக என்ன சொன்னார்னா, I will make your name great. உன் பேரே பெருமணியாக படுத்துவேன் என்று சொன்னார். You will make it big, great. And you will be a blessing. நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி, you will be a blessing. Abraham was a blessing to many people. Abraham was a blessing for all the people around him. அவர் சுற்றி உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். He was a blessing for everyone. And today through Abraham, the faith he had, we are being blessed because he is a father of faith and he is an example of a man of faith. விசுவாசத்தின் ஒரு தந்தையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தின் பிள்ளை, ஆண்டவர் மேல விசுவாசம், இயேசு மேல விசுவாசம் வைக்கிறோம். இந்த விசுவாசம் ஆபிரகாம் அங்க காட்டுனதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் showed this, he practiced his faith. இந்த விசுவாசத்தை அவர் பயன்படுத்தினார்னு பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, and you will be a blessing. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். I will bless those who bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். People of God, don't worry, people of God. எதுக்கும் கவலைப்படாதீங்க. மக்கள் உங்களை ஆசீர்வதித்தால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. When people bless you, God is going to bless them. That's what the blessing given to Abraham. And whoever curses you, I will curse. சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says that he will curse those who curse you. It is not our work to curse anyone, because the Bible says, Jesus said that we need to bless those who curse us. But it is the work of God. ஆண்டவர் கையில் எல்லாமே இருக்கிறது தேவ ஜனமே. It is in the hands of God whether he wants to bless or whether he wants to curse. But for us, we are to bless those who curse us. And the other things are the work of the Lord. Let it everything to be in the hands of the Lord. கர்த்தர் கையில நம்ம விட்டு விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And then it says that, and all the peoples on earth will be blessed through you. உலகத்தில் உள்ள எல்லா வம்சமும் ஆபிரகாம் மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார். ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, கலாத்தியரில் நம்ம பார்த்தோம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில்,
ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வருகிறது. இட் கம்ஸ் டு us through Jesus Christ, through faith in Jesus Christ. இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மளை ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He gives us, he blesses us, people of God. So our duty is to bless those who curse us, our enemies. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். And there's a promise in the Bible. It says in 1 Peter chapter 3 verse 9, ஒரு வாக்குத்தத்தம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1 பேதுரு 3:9ல, do not repay evil with evil or insult with insult, but with blessing, because to this you were called, so that you may inherit a blessing. நம்ம ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called because we are called to bless, so that we will inherit a blessing. We are called to bless people of God. Whenever blessings come from our mouth, we must remember that Lord is pleased. கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதெல்லாம் நம்ம பிறரை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் பிரியப்படுகிறார். The Lord blesses us when we bless others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The other thing is, the Bible says that in 1 Peter 4:14, 1 பேதுரு 4:14ல, நம்ம கிறிஸ்து நாமத்தின் மித்தமாக நம்ம நிந்திக்கப்பட்டோம் என்றால் தேவனோட ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறது என்று, the Spirit of God rest upon us. Praise God. And we need to bless those who insult us. And Ephesians chapter 1 verse 3, எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். Who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. உன்னதங்களில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We have been blessed with every spiritual, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். So people of God, today let us have the heart that of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இருதயம் நமக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He had a big heart, a heart to forgive. Let us have this heart to forgive and to bless those who curse us. Come, let us look to our Lord in prayer. வாருங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களை தூஷிக்கிறவர்களே, எங்களை புண்படுத்தினவர்கள், எங்களை அவமானப்படுத்தினவர்கள், எங்களுக்கு விரோதமாக செய்த காரியங்கள், ஜனங்களை எங்களை பற்றி பொய் சாட்சி கொடுத்தவர்களே, இங்கே மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் நல்லா இருக்கட்டும். இயேசுவின் ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்கட்டும். எல்லா விதமான எங்கள் உள்ள இருதயத்தில் இதுவரையும் இருந்த எல்லா விதமான கசப்பு, எல்லா விதமான குறைகள், எரிச்சல், கோபம் எல்லாத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. இந்த நாள் முதல் ஆண்டவரே, அது யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எவ்வளோ பெரிய தப்பு செய்திருந்தாலும், எங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய ஆண்டவரே எங்களுக்கு எதிராக செய்திருந்தாலும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்னிக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless them, Lord. Remove all the hatred, all the hardness of my heart. என் இருதயத்தின் கடினத்தை எடுத்து போடும். சமாதானம் குறைவை நீர் மாற்றும். உள்ளத்திலே சந்தோஷத்தை மறுபடியும் நீர் கொண்டு வரதுக்காக நன்றி. Lord, thank you Lord for bringing the peace and joy back into my life, into our life. எங்களோட இருதயத்திலே கொண்டு வரதுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மன்னித்ததுனால, பிறரை மன்னித்ததுனால, பிறரை எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் ஆசீர்வதித்ததுனால ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் உள்ளத்தில் உம்முடைய சமாதானம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் வரையும் ஆண்டவரே, நான் ஒருவரை நாங்கள் ஆண்டவரே தவறாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்றால், தவறாக பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், இந்த நாளில் ஆண்டவரே அந்த தப்பான ஆலோசனை, தப்பான நோக்கத்தை அதெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே.
யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுக்கு துக்கப்படுத்தினவர்கள், எங்களை கண்ணீர் விட வைத்தவர்களை ஆண்டவரே நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. Forgive those who made us cry, Lord. Forgive those who made us cry. எங்களை கண்ணீர் விட்டு அழுக செய்கிற மக்களை நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அவர்களை மன்னிங்க, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless them, Lord. I bless them, Lord. I bless them, Lord. அவங்க பாருங்கள், நம்ம எல்லாரும் அப்படியே அவங்களை ஆசீர்வதிப்போம். யாரா இருந்தாலும் இந்த நிமிடத்தில் உங்க மனசுல யாரு மேல நீங்க கோபமா இருக்கீங்க, யார் மேல நீங்க எரிச்சலா இருக்கீங்க, நீங்க யாரை மன்னிக்காதபடி இருக்கீங்க, இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமூகத்தில் வந்து ஆண்டவரே இவர்களை மன்னிங்க. அவங்க பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மனுஷியை மன்னிங்க ஆண்டவரே, இந்த அதிகாரியை மன்னிங்க ஆண்டவரே, இவர்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுவோமாக. நன்றி அப்பா. உள்ளத்தில் மறுபடியும் ஆண்டவரே உடைய ஆவினால ஊற்றி உடைய அபிஷேகத்தினால நிரப்பி இப்பொழுது ஒரு புதிய அனுபவத்தை, புது மகிழ்ச்சியை எங்களுக்குள்ளே கொண்டு வரும் அப்பா. Bring that peace, the joy into our heart back again, our Lord, so that we can worship you again. We can worship you truly, Lord, because we have blessed our enemies. எங்களுடைய எதிராளிகளை நாங்கள் மன்னித்ததுனால, ஆசீர்வதித்ததுனால எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே இனி ஆண்டவரே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் நிரம்பி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.